நல்லது பார்த்தா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி. ஆஃபீஸை விட்டு வரேன் சார், கதவு தரணுன்னு ஒய்ஃபு பார்க்குறேன், அழுத மூஞ்சாது இருக்குது. நமக்கு தெரியல, 20 வருஷம் வந்துருக்குவேன். சிரித்த முகம், அழுத முகம், தூங்கி எழுந்த முகம், இல்லை அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு மூஞ்சி சொல்லிவிடும். இது பார்த்தா அழுத மாதிரி இருந்தது. தெரியாமல் என்ன பண்ணேன், நம்ம அழுதியா அப்படின்னா, எனக்கு இந்த வீட்டில் அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லையானா. ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வரேன். சரி, அவள் கேட்ட உரிமையை அவளுக்கு கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டேன். எங்கேயாவது அழுது வந்தேன், பின்னாலே வந்துட்டான். நான் அழுகுறேன், ஒன்றும் சொல்லாமல் வரீங்களே. என்னதான் அதான் கேட்டல என்ன அப்படின்னா, வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே குறைஞ்சிடுச்சுன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. சில வாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க சார், மூஞ்சி பார்த்து பக்குன்னு என்னமா அப்படின்னா. பின்ன என்ன தங்க வேலை குறைஞ்சிதுன்னா வளையல் வாங்கி தரேன். நான் சொன்னேன், தங்க வேலை தான் குறையிலையே, நல்லா பாருங்கள், நேற்றை விட இன்னைக்கு 12 ரூபா குறைஞ்சிருக்கு சார். தங்க வேலை எங்கேயும் 6000 ரூபாய் ஏறிட்டு அள்ளிக்கு ஒரு நாள் 12 ரூபா சார். ஒன்றும் இல்லை சார், அழுதியாமான்னு கேட்டதுக்கு 1,40,000 ரூபாய் டவுனு. அப்போ நல்லதுன்றது பார்த்துக்கணும். எல்லாருமே என்னவோ ஒரு சிரிக்கணுங்க, சிரிக்கணும். முகம் வந்து சிரித்த மூஞ்சாலே சார். நான் ஒன்று சொல்கிறேன், சிரிக்க கற்றுக்கிட்டாலே போதும் சார், வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வரும். நிறைய பேருக்கு அது இல்லை, எப்பவுமே டென்ஷனாக இருக்காது, பாசிட்டிவாகவே இருக்கும். இப்போ உட்கார்ந்து இருக்கிறதுலேயே எத்தனை பேர் கவலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மணியாச்சு, இப்போ போனாதான் சுட வைக்க முடியும், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம் வெளியில். ஜென்ஸு யோசிப்பான், இப்போ போனால் தான் சுட சுட சப்பாத்தி இருக்கும், இல்லைன்னா அதை சுட்டு ஹாட் பேக்கில் போட்டால் ரஸ்க்கு மாதிரி இருக்கும் சப்பாத்தி. கிளம்பலாமா, இருந்தாலும் வேறு லைட்டை வேறு போட்டான், இல்லைன்னா அப்போவே கிளம்பியிருக்கலாம். யாராவது ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஒத்துக்கிறோமா? ஒத்துக்க மாட்டேன்பாங்க. நம்மளே பாருங்கள், நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. சார் நல்லா இருக்கா சார், சௌக்கியம், பெருமாள் புண்ணியம். ஓ, எவனும் சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா சொன்னால் பொறாமப்படுவான்னு. எப்படி இருக்கீங்க இருக்கு, அதை போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், எப்படி இருக்கீங்க, உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார். சார் நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் இருக்கான், ஞானி லெவலில் இருப்பான். எப்படி இருக்கீங்க, மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், மேலே வந்து கடவுள் வந்து கையை குச்சி கூட்டி போகணும். ஏன்னு தெரியல சார், நம்ம ஊரில் மட்டும்தாங்க பணக்காரன் ஏழை எல்லாருமே இதே டைலாக் அடிச்சுன்னுக்கிறான். என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு, அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்? நம்ம குணம் அந்த மாதிரி, நம்ம நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டான், அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்னு விட மாட்டான் சார். நான் நல்லா இருக்கேன்றேன், உடனே சொல்கிறான், என்ன நல்லா இருந்தேன் இந்தம்மா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு போனான், படுத்தான், அப்படியே போயிட்டான். சைலண்ட் அட்டாக் ஆன்றான். உங்கள் மயில்சாமி யார்? என் ஃப்ரெண்டு மயில்சாமி, நம்ம நடிகர் மயில்சாமி. பார்த்தல, சிவராத்திரிக்கு போனார், அப்படியே சிவங்கிட்ட போயிட்டார். எல்லாம் சொல்கிறான் சார், எனக்கு தெரிஞ்சவன் எல்லாரையும் சொல்கிறான், சித்தவனெல்லாம். எனக்கு இவனை விடக்கூடாதுன்னு. சார் எனக்கு கவலை இல்லை சார், எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை. எனக்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட ஐம் கம்ஃபர்டபுள், வெல் செட்டில்டு. எனக்கு வாடகை வரா மாதிரி சென்னையில் ஒரு 3 வீடு டெபாசிட் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பணத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐம் கம்ஃபர்டபுள் சார். மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறான், இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்னு. அவன் என்ன பண்ணுறான்?